அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில்பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தார் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதர்மன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருக்கிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் போன்று பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாத பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது? குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் ஏற்றமான காலகட்டமாக அமைய இருக்கிறது. இதுவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று இந்த ஜனவரி மாத தொடக்கத்திலே கொஞ்சம் சற்று சறுக்கள் இருந்தாலும், இதுவரை சற்று சறுக்களே இருந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டகச்சனி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள்லாம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த ஜனவரி மாதத்திலே 15ஆம் தேதி முதல் தை மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த தை மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்றமான காலகட்டம். வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்கின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டங்களை தர இருக்கிறார். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய சிம்ம ராசியை பார்க்க இருக்கின்றார். எனவே பாக்கியஸ்தானத்தில் பார்ப்பதனால் உங்களுக்கு இதுவரை தோல்வி என்ற நிலை மாறி இனி மேன்மை நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிகமான பிரயாணங்கள், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு மீண்டும் வர இருக்கிறது. நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். முக்கிய காரியங்கள் இருந்த தேக்கங்கள்லாம் அடியோடு விலக இருக்கிறது. இதுவரை எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு தடைபட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் தடை விலகி இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைய இருக்கிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். புதிய முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும். பயணம் செய்வதன் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக சென்று வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தினால் சில வியாதிகள்லாம் ஏற்பட இருக்கிறது. இதுவரை உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாதி என்று பெரிதாக வராது. ஆனால் இந்த தை மாதத்தின் பிற்பகுதியிலே உஷ்ணத்தினால் கொஞ்சம், அதுபோக வாயு தொல்லையும் கொஞ்சம் இருக்கிறது. கவனமாக பார்த்து கொள்ளுமாறும். கடன் பிரச்சனை ஒருபுறம் இருக்க அதை அடைப்பதற்கான உண்டான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிடமே இருந்த பனிப்போர் நீங்கும். சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் சரிப்பயிற்சி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொருவரும் புரிதலினால் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் திடீர் என்று அடிக்கடி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். வீட்டிலே பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய மூலம் நல்ல உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இந்த 3 நாட்கள் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.